வணக்கம். சமூக ஊடகங்கள் தான் இன்றைய உலகம்னு ஆயிடுச்சுங்க. ஏன்னா யார் கையில் ஒரு செல்ஃபோன் இருந்தாலும், ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால், அவர் யாரோடையாவது ஊர்க்காரர்கள், உறவினர்கள், இந்தியாவில் இருப்பவர்கள், என் உலகத்தில் இருப்பவர்கள், அயல் கிரகத்து மனிதர்கள் தவிர அநேகமாக அத்தனை பேரிடத்திலும் நாம் தொடர்பு வைத்திருக்கிறோம். இது இந்த நூற்றாண்டு நமக்கு கொடுத்த கொடையா, வரமா, சாபமா, இதே நம்ம பட்டிமன்றமே போடலாம். வரம்னு வச்சுக்கிட்டா நிறைய அதில் நமக்கு உண்மைகள் கிடைக்கின்றன, நமக்கு தெரியாத விஷயம்லாம் தெரியுது, எல்லாமே பாராட்டலாம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு செய்தி போடுறேன்னு வச்சுங்களேன், இந்த செய்தி நான் அவருக்கு பிடிக்கணும்னு போடலை, நான் தெரிஞ்சிருக்கிறேன், அதை சொல்லணும், இதில் விருப்பம் உள்ளவங்க பார்க்கலாம், பார்க்கலைனாலும் பரவாயில்லை. ஆனால் எடுத்த உடனே வெறுப்பை உமிழ்கிறாங்க. அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. முன்ன பின்ன நான் பார்த்ததில்லை அவரை கூட. ஆனால் அவர் அந்த கருத்துக்கு சொல்லுகின்ற பதில் வியப்படை வைக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இதை பற்றிலாம் நீ ஏன் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி தொனியில் ஆரம்பிக்கிறாங்க. இது நமக்கு ஆச்சரியத்தை தருது. ஒன்று, நமக்கு பிடித்திருக்கிறது, பிடிக்கவில்லை, அவ்வளோதான். பிடிக்கவில்லை என்றால் விலகிக் கொள்கிறோம். எனக்கு பிடிக்காது உனக்கு எப்படி பிடிக்கலாம் என்று கேட்பதே இது சரியான கேள்வி இல்லை. அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் ஒரே நிறம் எல்லோருக்கும் பிடித்திருக்க வேண்டும், ஒரே இசை எல்லோருக்கும் பிடித்திருக்க வேண்டும். அப்படி இருக்க முடியுமா? இல்லை. பல்தரப்பட்ட விஷயங்கள் உலகில் இருப்பதால் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். கருத்து முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்காதுங்க, இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். அதற்காக அவர்களுக்குள் பகை ஏற்பட்டுவிடும் என்பதெல்லாம் இல்லை. முரணாக நின்றவர்கள் கூட நட்பாக திகழ்ந்திருக்கிறார்கள். சின்ன உதாரணம் சொல்கிறதா இருந்தால், தந்தை பெரியார் கடவுள் மறுப்பு இயக்கத்தை சார்ந்தவர். மூதறிஞர் ராஜாஜி அவர் ஆன்மீகத்தில் பெரிதும் ஈடுபாடு கொண்டு வியாசர் விருந்து எழுதியவர். ரெண்டு பேரும் கருத்து முரண்பாடு மிக்கவர்கள் தான். ஆனால் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் கலந்து ஆலோசிக்கிற அளவிற்கு அவர்களிடத்தில் நட்பு இருந்தது. இதுதான் உண்மையான நட்பு. இன்றைக்கும் இதைத்தான் நான் பார்க்குறோம். வடநாட்டில் நம்ம அந்த விஷயத்தை பார்க்குறோம். வடநாட்டில் எத்தனை தான் அரசியல் தலைவர்கள் மோதிக்கொண்டாலும் ஒருவர் வீட்டு ஒரு நல்ல செய்திக்கோ துக்க நிகழ்வுக்கோ மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் சென்று வருவதை பார்க்கிறோம். தமிழகத்தில் இன்றைக்கு வரைக்கும் இல்லாமல் இருந்தது, இப்போது அது மாறி இருக்கிறது என்பதை அதையும் பார்க்கிறோம். இப்போது இந்த மாற்றம் வந்திருக்கிறது, வர வேண்டும். அவர் கட்சிக்காரராக இருக்கலாம், எதிர்கட்சிக்காரராக இருக்கலாம், நம் கட்சிக்காரராக இருக்கலாம், இருந்தாலும் அவருடைய நல்லது கெட்டது, அவர் நல்ல செயல் செய்தால் பாராட்டுவது, அவர் வீட்டில் ஒரு துன்பம் என்றால் அவரை பார்த்து ஆறுதல் சொல்வது, இதுதாங்க மனிதநேயம். சமூக ஊடகங்கள் நேரில் சந்திக்க முடியாத ஒரு நிலையில்தான் ஒருவரோடு தொடர்பு கொள்கிற நிலையில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வெறுப்பை உமிழ வேண்டாம், கருத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி வற்புறுத்த வேண்டாம். பிடித்தால் பார்ப்போம், இல்லைன்னா இருக்கே டெலிட் ஒரு வார்த்தை இருக்குது, போட்டு அடிச்சுட்டு போகலாம். அதனால் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்வோம், இனியவற்றை ஏற்றுக்கொள்வோம், ஏற்க முடியாதவற்றை ஒதுக்கி விடுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள், நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.